ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பாலக்கீரை மசியல். இதை கல் பாத்திரத்தில் இல்லைன்னா குக்கரில் கூட செய்யலாம். நான் இப்போ குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன். சாம்பார் பருப்பு எடுத்துக்கிறோம். 1 கப் எடுத்துருக்கேன், 75 கிராம்ஸு. பருப்பு நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டுக்கோங்க. வெங்காயம் 1 நீள் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். தக்காளி 1 சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. வெள்ளைப்பூடு ஒரு 7 வரைக்கும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் குறைச்சிக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கணும். மஞ்சள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் காயம் சேர்த்துக்கிறோம். ஒரு 7 கட்டு பாலக்கீரை நம்ம எடுத்துக்கிறோம். இது நல்ல தண்டெல்லாம் வெட்டிட்டு சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா 4 to 5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. மண் இல்லாத அளவுக்கு நல்ல கழுவி எடுத்துக்கணும். இதை இப்போ இதை நம்ம பருப்போடு சேர்த்துடலாம். இதில் இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது. பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். அதிலே கீரையும் வெந்துடும். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்திங்கன்னா பருப்பு வேகாது. இப்போ நான் இதை மூடி போட்டு 4 விசில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்கேஸ் பருப்பு பாயில் ஆகலைன்னா இன்னும் 2 விசில் விட்டுக்கோங்க. ஒரு சின்ன கடாயில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கிறேன். கடுகு, உளுந்த பருப்பு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்ச பிறகு காரத்துக்கு தேவையான வத்தலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் காரம் கூட வேணால் நீங்கள் கூட போட்டுக்கலாம். இப்போ பருப்பை நல்லா மசிச்சுக்கணும். கரண்டியோட பின்பாகத்தை வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. பருப்பு நம்மளுக்கு பருப்பாகவே தெரியக்கூடாது, நல்லா மசிஞ்சு இருக்கணும். இதை நல்லா கொதிக்க விட போகிறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு வதக்கின எல்லாத்தையும் இதை சேர்த்துக்கிறோம். இதை ஹையில் வச்சு கொதிக்க விடுங்க. உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேவைன்னா சேர்த்துக்கோங்க. ஒரு 7 நிமிஷம் ஹையில் நல்லா கொதிக்கட்டும். அப்போ ஏதாவது பச்சை வாடை இருந்தால் கூட இதில் போயிடும். இதை சாதத்தோடு லஞ்சுக்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட